அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தன் போதிக்கும்போது தெரியாதுடா, ஆனால் அது பாதிக்கும் போது தானே தெரியும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறாங்க. அது இன்னைக்கு சரியாகவே வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு தொலைக்காட்சி நம்ம பார்த்துட்ருக்கோம், ஒவ்வொரு யூடியூப் சேனல் நம்ம பார்த்துட்ருக்கோம், ஒவ்வொரு செய்தியும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நான் பல செய்திகளை எடுத்து வெளியில் போட்டுட்ருக்கிறேன். அதிலெல்லாம் பார்க்கும்போது சொல்கிறாங்க, ஏங்க இன்னும் 2 நாளைக்கு தாங்க, 2 நாளைக்கு தான் நாங்கள் தோசை தருவோம். தோசைலாம் தரமாட்டோங்க, இட்லி தருவோம், பொடி ஏற்கனவே இருக்குல்ல, அதை வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சில இடத்துல கலவசோறு, புளிச்சோறு, எலுமிச்சஞ்சோறு, லெமன் சோறு, அது எலுமிச்சஞ்சோறு தானே, அது சரி எலுமிச்சஞ்சோறு, அடுத்தது இந்த கலவச்சோறு, அதில் என்னென்ன இருக்கோ அது மட்டும் தாங்க தருவோம், பாக்கி தொட்டுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. சரிடா, டீ காஃபி கடையை கூட நாங்கள் இழுத்து போட்ட போகிறோங்க, சிலிண்டர் கிடையாதுங்க. அந்த இடத்துல நாட்டில் அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு சண்டை. அதனால் இந்த நாட்டில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் பாதிப்பு ஏற்படுதுங்க. இந்தியாவில் பாருங்கள், பெங்களூர்லலாம் பல கடை சாத்திட்டாங்க. வணிக நிறுவனங்களில் உள்ள அந்த சிலிண்டர்லாம் சுத்தமாக கிடையாதுங்க. வீட்டு சிலிண்டர் கூட 21 நாளைக்கு அப்புறம், இல்லை 25 நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணி அதை வெளியில் சொல்லி அறிவிப்பு கொடுத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. இதை தான் அண்ணன் சீமான் அன்னைக்கே சொன்னார். எப்பா, இவன் 1000 ரூபா தரேன், அவன் 1500 தரேன், இவன் 2000 ரூபா தரேன், அவன் 3000 ரூபா தரேன், இவன் 5000 ரூபா தரேன், இவன் எது வேணாலும் தரேன் அப்படின்னு எது வேணாலும் சொல்லுவாங்கப்பா. நீ சாஃப்ட்வேருக்கே போனாலும் கூட நீ சாப்பிட்டுட்டு தான் ராஜா போகணும் அப்படின்னு சொல்லும்போது, பல பரதேசி நாய்ங்களை நம்ம சொல்லக்கூடாதா? சரி, பல பரதேசிங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறான், விவசாயத்தை தொழிலாக்குவான்னு சொல்கிறான், அரசு தொழிலாக விவசாயத்தை ஆக்குனா எல்லாரையும் இங்கே படிக்க வேணாம் நீங்கள் போங்கன்னு சொல்கிறான். அப்போல்லாம் அண்ணன் சொல்லலை, ஆனால் இவங்க சொன்னது இப்போலாம் உருட்டிக்கிட்டே இருந்தாங்க மாற்றி. அண்ணன் சொன்னதுக்கான அர்த்தம் என்னங்கிறது தெரியல. என்னதான் கையில் காசு பணம் இருந்தாலும் இப்போ 5000 ரூபா பணம் கொடுத்தாரு, இந்த கோடை காலம் வருது, அதுக்கு 2000 ரூபா வச்சுங்கன்னாரு. அந்த 2000 ரூபா கையில் வச்சுருந்தா கூட சிலிண்டர் கிடைக்காதுங்கிற சூழ்நிலை வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள்லாம் பயத்தில் இருந்துகிட்டு இருக்கிறான். இன்றைக்கி மதுரைன்னு நினைக்கிறேன், மதுரையில் ஒரு பகுதியில், மதுரையே கோயம்புத்தூரான்னு தெரில, அந்த சந்தையில், அந்த கடை, அந்த மார்க்கெட்டில் இந்த இயற்கை அடுப்பும் இந்த கரண்ட் அடுப்புன்னு இருக்குல்ல, அதுவும் நிறைய விற்பனை வெளியில் நிறைய வந்துருச்சு, நிறைய விற்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, செய்தியிலே போட்டிருக்காங்க. அப்போ என்ன தெரியுது இதுலேருந்துன்னா, கொரோனா வந்தால் சுத்தமான காற்று வேணும் அப்படின்னு வேணும்னா நீங்கள் ஒரு மாந்தலை வேணும், ஏதோ ஒரு செடிகள் வேணும்னா அது பிச்சு விலைக்கு விற்க வேண்டியதாக இருக்குது. அப்போ காசு நம்மளை காப்பாற்றுதான்னு பார்த்தா இல்லை. காய்கறி வேணும் அப்படின்னா அது நம்ம பூமியிலேருந்து தான் வர வேண்டியதாக இருக்குது. அதனால் அண்ணன் சொல்கிறாரு, சாமியோட இந்த பூமி தாண்டா நமக்கு சாமி, அதுதாண்டா நம்ம பார்த்துக்கணும், 50 ஆற்றல்கள் நம்ம பார்த்துக்கணுண்டான்றாரு. இதெல்லாம் புரியாமல் டிவிக்கேனா கூட டீ விற்க மாட்டாங்கிறாங்க ஹோட்டலில், வாய்ப்பு இல்லை ராஜான்ட்டான். நீ இப்போ ஜனநாயகம் படத்தை இன்றைக்கி வெளியிட்டால் கூட அங்கே நீ பார்க்க போகிறதுக்கு கையில் பணங்காசுலாம் இருக்கும். ஆனால் இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா, நான் பயமுறுத்ததாக சொல்லலை, எல்லாத்துலேயும் வரதை சொல்கிறேன், இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா வீட்டில் சோறு தின்னுட்டு பார்க்குறதுக்கு நமக்கு சிலிண்டர் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எல்லாத்தையும் கட்டுப்பாடு கொண்டாந்துடுறேங்கிறாங்க. அதையும் நம்ம அப்போ தான் வரணும், நம்ம அதை ஏற்றுக்கிறோம். ஆனாலும் இது இப்படி ஒரு சூழ்நிலை வருங்காலத்தில் வேறு மாதிரி வந்துச்சுன்னா என்ன செய்வ? காரை இறக்குமதி பண்ணிக்கலாம், சோறுக்கு என்ன செய்வ? திடீர்னு ஒரு நாளைக்கு சொல்லிடுறான், இங்கே உங்களுக்கு எல்லா இடத்தையும் பிளாட் போட்டுறோங்க, ஒரு கற்பனைக்கு வாங்க, எல்லா இடத்துலையும் பிளாட் போட்டுறோம், எல்லா இடத்தையும் நம்ம சிறப்பாக வாழ்கிறோம், எல்லாத்தையும் கார் கம்பெனி வச்சு கொடுத்துட்றோம், எல்லா தொழிற்சாலையும் அருமையாக வச்சுக்கிறோம். அவன் என் தொழிற்சாலையை நான் மூடிட்டு நான் போகிறேன், இங்கே எங்களுக்கு சரி வராதுன்றான். நடந்திருக்குல்ல, இந்த சாம்சங் நிறுவனங்கள்லாம் நடந்துச்சுல்ல, போராட்டங்கள் நடந்துச்சுல்ல, ஆட்கள் குறைப்பு நடக்குதில்ல, அப்போலாம் நடக்குது. அப்போ மண்ணுக்கான விவசாயத்தை நான் விட்டுட்டு, என் மண்ணுக்கான தொழிலை நான் விட்டுட்டு என்ன செய்வேன்? எத்தனை பேர் தன்னைத்தான் தான் காலில் சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு நம்ம பல திறன்கள் நம்ம வளர்த்து வச்சுருக்கிறோம். அப்போ இதெல்லாம் வளர்த்துக்கணும்னா என்ன வேணும்? அதுக்கு சரியான தலைவன் வேணும். 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னார் தலைவர் விஜய் அவர்கள். இன்றைக்கி எப்படி இது போல் சூழ்நிலை வந்துச்சுன்னா எப்படி சிலிண்டர் தருவ? ஆனால் சீமான் அப்படி சொல்லலை. சீமான் சொன்னதில் எல்லா தற்சார்பும் அதிலே வந்துடும். சமையலுக்கு மேற்கொண்டால் இருக்கும். ஒரு தடவை ஆட்சியை கொடுத்து பாருங்கள், என்னென்ன செய்கிறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இல்லை மக்களரசு.comனு இருக்கும், அதில் போய் பாருங்கள்.
ஆட்சியின் செயற்பாட்டு வரைவு இருக்கும். அதில் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கும். மின்சாரத்துக்கு தீர்வு இருக்கும், உணவுக்கு தீர்வு இருக்கும், பாலுக்கு தீர்வு இருக்கும், இந்த பைந்தமிழில் நீங்கள் படிக்கணும்னா அதுக்கு தீர்வு இருக்கும், பச்சிளம் குழந்தைகளுக்கு வந்து எத்தனாவதுக்கு எத்தனை வயசில் நீங்கள் போய் சேர்க்கணுங்கிறதுக்கு இருக்கும், இவ்வளோ பலதுக்கு தீர்வு இருக்கும். அதனால தான் சொல்கிறது, நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கான மிகப்பெரிய அத்தியாவசிய இன்றைக்கி வந்து சேவை மட்டும் இல்லை, இன்றைக்கி தேவை. அதோட சேவை வந்து இந்த நாட்டுக்கும் தேவை. அந்த பிள்ளைகள் இப்போ எங்களை மாதிரி இப்போ நான்லாம் ஊடகவியலாளர், நான் இதை பற்றி பேசுகிறேன். சில ஊடகவியலாளர் நான் பார்க்குறேன், நம்ம அண்ணன் லட்சுமணன் அவர்களே ஓப்பன் டாக் அப்படிங்கிற புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் வந்து பேசியிருந்தாங்க. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டேன். அதில் சொல்கிறாங்க, சீமானுக்கு விஜயால் பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற அந்த இதில் அண்ணன் பேசுகிறாங்க. அதில் சொல்லும்போது அண்ணன் சொல்கிறாங்க, லட்சுமணன், நான் வந்து பல தடவை சொல்லுவேன்ல, ஊழல் ஒழிப்புத்துறையும் ஊடகத்துறையும் தெளிவாக வேலை பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எல்லா நாடுமே சரி வல்லரசு நாடாக வர அளவுக்கு வந்து வளர்ந்துடும். அப்போ அதில் வந்து அவங்களுக்கே சில புரிதல்கள் இல்லாமல் இந்த ரேஸ் வண்டியில் சொல்கிற மாதிரி, அப்போ இந்த வண்டியை இந்த சிகப்பு காலத்தை முன்னாடி போயிட்டுருக்கடா, மயிலடா டே இது கருப்பு காலடா, அது வெள்ளை காலடா, அப்போ இதுக்கு நான் ரேஸ் கட்டுறேன்டா, இதுக்கு நான் பணம் கட்டுறேன்டான்ற மாதிரி சில பேர் பேசிடுறாங்க. அதே போல் சில ஊடகங்கள் பேசும்போது அதே இதில் நம்ம வந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அண்ணன் லட்சுமணன் அண்ணன் பேசுனதை நம்ம பார்த்தேன், புதிய தலைமுறையில் தான் பார்த்தேன். நான் பேரையும் தான் சொல்கிறேன், நீங்களும் போய் பாருங்கள். அதில் வந்து சீமானுக்கு வந்து விஜயால் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க. எப்படி பாதிப்பு ஏற்படும்? இளைஞர்களின் வாக்கு வந்து சீமானுக்கும் இருக்குது, விஜய்க்கும் இருக்குது. அதனால் நாம் தமிழரோட வாக்கு வந்து அங்கே போயிடும் அப்படின்னாங்கன்னா, உங்களோட பார்வையில் வந்து பிழை இருக்குது. திருச்சியில் போட்ட உங்கள் கணக்கை சொல்லுவோமே, ஒரு 5 லட்சம் பேர் கூடிய நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் வந்திருந்த இளைஞர்கள் எத்தனை பேர்? எவ்வளோ அருமையான இளைஞர்கள்! முதியவர்கள் வந்திருந்தாங்க, பெரியவர்கள் வந்திருந்தாங்க, குடும்பமாக வந்திருந்தாங்க, உலகம் முழுவதும் வந்திருந்தாங்க. ஆனாலும் இளைஞர்கள் முழுவதும் வந்திருந்தானா இல்லையா? அங்கே அவன் எங்கே இருந்தாலும் வாக்கு செலுத்தின இங்கே தான் வருவேன்னு சொன்னானா இல்லையா? நம்மளோட மாநாடு சேனல்லே போட்டோமா இல்லையா? அதெல்லாம் அப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம், அண்ணன் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இங்கேயும் இளைஞர்கள் அங்கேயும் இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, வெண்ணெயையும் சுண்ணாம்பையும் இதுவும் வெள்ளையாக இருக்குது அதுவும் வெள்ளையாக இருக்குது, இது வயிற்றுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படி வெந்து போச்சுன்னு வச்சுங்களேன், வெண்ணெய்க்கு போல் சுண்ணாம்பு எடுத்து நக்கிடலாம்னா எப்படி? அதே போல் தான் நாம் தமிழர் கட்சியும் தாவேக்கையும் டிவிக்கையும் ஒப்பிட்டு காட்டுவதே. அது அப்படி தான். அதை வந்து எந்த வகையிலையும் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சரி, அன்றைக்கி வந்து உங்கள் மாநாடுங்க, அதனால் வந்து சில பேர் வந்திருக்கிறாங்க, ரைட்டு. இன்றைக்கி ஒளிபரப்பாச்சு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் புதிய தலைமுறை ஐயா பாரிவேந்தர்லாம் வந்து அவர் தான் வச்சு நடத்தின அந்த கல்லூரியோட அந்த நிகழ்வு. அந்த நிகழ்வில் அண்ணன் சீமான் பேசினார். அதில் எது போல் இளைஞர்கள் இது வரைக்கும் அவ்வளோ இளைஞர்கள் வந்து எப்போவுமே அண்ணனுக்கு வந்து இளைஞர்கள் வருவாங்க, மாணவர்கள் வருவாங்க. ஆனால் இவ்வளோ இளைஞர்கள் அண்ணன் பேசுகிறத முழுவதும் கேட்டு அதை ஏற்றுக்கிட்டு அதை ஆர்ப்பரித்து அதை வந்து உணர்வாக ஒரு தம்பி செஞ்சான், அவன் பேர் தெரியல எனக்கு, இப்படி சொல்லி காட்டினான்னா, நான் பேச வேண்டியது அவன் பேசுகிறான்டா, நான் பேச வேண்டிய அண்ணன் பேசுகிறான்டான்னு எடுத்து காட்டுறான். அதுதான். அப்போ இதெல்லாம் கூட நம்ம வந்து பார்த்து இளைஞர்கள் எந்த பக்கம் நிற்கிறாங்க. இப்போது அதிகமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதிகமாக இருக்குங்கிறதுனாலே கொசுவும் ஈயும் வந்து இந்த நாட்டில் வந்து தேசிய விலங்காவோ தேசிய பறவையாவோ நம்ம கொண்டாந்துட முடியாது. குறைவாக தான் இருக்குது மயில், அதனால் நீ வேணாம்ப்பா, அப்போ குறைவாக தான்ப்பா இருக்குது புலி, நீ வேணாம்ப்பான்னு சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே புலியும் மயிலாகவும் இருப்பான். ஆனால் அங்கே அப்படியான்னு பார்த்தா இல்லை, நம்ம ஒவ்வொரு நாள் பார்க்குறோம்ல, எங்கள் பிள்ளைகள் இங்கேருந்து போகிறாங்க பேசுகிறாங்க, அந்த பிள்ளைங்க பேசும்போது எவ்வளோ ஒரு அக்கா தங்கச்சி எவ்வளோ ஒரு தர்க்கம் பண்ணும்போது அதில் வந்து எவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு எதிர்கால கனவுகள் இருக்குது. உங்கள் பிள்ளைகளை நாங்கள் வந்து தூக்கி கொண்டாந்துருவோம், எங்களுக்கு அந்த கடமை இருக்குங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்குது. அது இருக்குல்ல, எல்லோரும் பார்க்குறாங்கல்ல. பார்த்த வருஷம் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு தம்பி, நாங்கள் கூட நினச்சிட்டு இருந்தோம் டிவிக்கேல நம்ம இருந்துடலான்னு, ஆனால் ஆட்சிக்கு வரதுக்கு முடியாது, இவ்வளோ ஒரு இதாக இருக்குது, ஆனால் நாங்கள் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியில் இணையலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தானே, எக்ஸலத்தில் இருக்குது, நானும் அந்த பதிவை பார்த்தேனே. அப்போ இதெல்லாம் பார்க்காம அண்ணன் லட்சுமணன் அவர்கள், நான் ஒரு ஊடகவியலாளராக வந்து பார்க்குறேன் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து நெறியாளர் கேட்குறாரு, இதை நீங்கள் பார்க்கணும் தான் சொல்கிறேன். நெறியாளர் கேட்குறாரு, அதிமுக அதோட தேவை இங்கே எப்படி தேவைப்படுது, திமுகவோட தேவை எப்படி தேவைப்படுது அப்படிங்கும்போது, இதே தான் இதுவும் ஊடகவியலாளர்கள் இவங்க பேசுகிறது, இவங்க புரிதல் வந்து எந்த அளவு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த நுனிப்புல் மேய்கிறதுங்கிறதுக்கு சமம் தான் அதெல்லாம். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்துட்டு இருந்தேன், அதிமுக நான் பார்த்துட்டு இருந்திருக்கிறேன். இந்த மண்ணுக்கு வந்து ரொம்ப தேவையானது, அது வந்து அவரோட கருத்து, திமுக தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு
நான் வந்து ஆந்திரா போயிருக்கிறேன், கேரளா போயிருக்கிறேன், கர்நாடகா போயிருக்கிறேன், பீகார் போயிருக்கிறேன், ஒரிசா போயிருக்கிறேன். எந்த மாநிலத்திலையுமே தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு எந்த மாநிலத்திலையுமே இல்லை. அதுக்காகனாச்சும் வந்து நம்ம வந்து இங்கே இந்த திராவிட கட்சிகள் தேவைப்படுது இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் அது சொல்கிறதெல்லாம் சரி தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து நம்ம வந்து இல்லைன்னா சொல்லி நம்ம வந்து குறை சொல்லலாம் விரும்பலை. ஆனால் அதில் இன்னொன்று தெரியணும்ல, இவங்கெல்லாம் திராவிட கட்சிகள்னு வரத்துக்கு முன்னாடி மன்னர் காலத்திலேயே இதே நம்ம தஞ்சாவூர்லேயே நீர் மேலாண்மைன்னு ஒன்று இருந்துச்சு. ஆறு, ஏரி, கண்மாய், கரணை, தாங்கல், ஏந்தல், ஊரணி, குளம், குட்டை, இப்படி படிப்படியாக ஆற்றுலேருந்து தண்ணி ஏரிக்கு வரும், ஏரியிலேருந்து அடுத்தடுத்த நிலைக்கு போகும். இப்படியே வந்து கடைசியில் வந்து எங்கே வந்து சேரணுமோ அங்கே சேரும். இப்படி இருந்துச்சு. இந்த நீர்நிலைகளை எந்த திராவிட கட்சி வந்து கொண்டாந்து இங்கே கொடுத்துச்சு? இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா உலகத்திலே மிக சிறந்த மிக புகழ் வாய்ந்த மிக சிறந்த கட்டுமானத்துக்கு எடுத்துக்காட்டாக நின்றுருக்கு நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில். இதே அண்ணா திமுக கட்டுச்சு, இந்த திமுக கட்டுச்சு. இங்கே இதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இங்கே பக்கத்தில் இருக்குது எங்களுக்கு கல்லணை, நம்ம கரிகால் சோழன் கட்டினது, அதை எந்த திராவிட கட்சி கட்டுச்சு? அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், உலகத்துக்கே வந்து எடுத்து காட்டிக்கிட்டு இருந்த எடுத்துக்காட்டாக விளங்கியது என் மொழி, என் கலாச்சாரம், என் பண்பாடு அப்பையிலேருந்து இருந்துச்சு. அதனால இன்னி வரைக்கும் இவங்களால எதுவும் செய்ய முடியல. எவ்வளோ அழிவுகள் அதுக்கப்புறம் இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதை மீறியும் கூட என் மாநிலம், என் நாடு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ என்னென்னா தமிழ்நாடு இன்றைக்கி இல்லை, உலகத்தில் மொழிகள் உருவாகிறதுக்கு முன்னாடி நமக்குன்னு இலக்கணம் இருந்தது. இதை வந்து இந்த ஊடகவியலாளர்கள்னாச்சும் ஓரளவுக்கு வந்து சரியாக உணர்ந்து பேசுனாங்கன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அப்போ இதுக்கப்புறமுன்னாச்சும் பேசுகிறவங்க சராசரி கட்சிகள் அப்படி மட்டும் பேசாமல் வெறும் காட்சிகளை பார்த்து மட்டும் பேசாமல் முன்னாடி எப்படி இருந்தோம், நமக்கு என்னெல்லாம் இருந்துச்சு, எதுதான் இன்றைக்கி வரலாறாக இருந்துகிட்டு இருக்குது, இந்த திராவிட கட்சிகள் வரத்துக்கு முன்னாடி எத்தனை மலைகள் இருந்தது, எத்தனை ஆறுகள் இருந்தது, எத்தனை நதிகள் இருந்தது, இன்றைக்கி அதெல்லாம் வந்து போனதுக்கு காரணம் ஒத்துக்கணும். இவங்க தான் அவங்களும் தான். இன்றைக்கி வெட்டிகிட்டு இருக்காம பாருங்க மலையை, அதில் இருக்கவங்களும் இவங்க தான், வேறு ஆள் கிடையாது. இந்த 2 கட்சிக்காரவங்க தான். பாக்கி எதுவும் நாம் தமிழர் கட்சிக்காரனோ இல்லை வேறு யாரும் இல்லை. அப்போ இதுலேருந்து மாறி வரணும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு மாறுதலாக இருக்கிறது வர தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அண்ணன் சீமானின் தலைமை தான் இந்த நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு இளைஞர்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறான். அறிவுள்ள இளைஞர்கள், அறிவில்லாதவங்களை பற்றி நம்ம எதுவும் பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அறிவுள்ள இளைஞர்கள் நம்ம பக்கம்தான் இருக்கிறாங்க, சிந்திக்கிற அத்தனை பேருமே நம்ம பக்கம்தான் இருக்கிறாங்க. உலகத் தமிழர்கள் உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த வெற்றிங்கிறது சராசரியான ஒரு தேர்தல் வெற்றி கிடையாது, ஒரு இனத்தின் வெற்றி, ஒரு 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 தலைமுறையின் வெற்றி இது. அதுக்காக எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. எது போனாலும் நாங்கள் வந்து மீட்டுடுவோம். ஆனால் எங்கள் இயற்கை வளங்கள் போயிடுச்சுன்னா எங்களை மீட்க முடியாதுங்கிறத ஊடகவியலாளர்களும் புரிஞ்சுக்கணும், இங்கே வாழ்ந்துட்டு இருக்க நம்ம மக்களும் புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற வைக்கணும். அண்ணன் சீமான் கரத்தை வலுப்படுத்தணும். நன்றி, வணக்கம்.